Hey you guys, welcome back to my channel. So ரொம்ப நாள் ஆச்சு fashion content போட்டு finally I am back with fashion content. So இது வந்துட்டு என்னன்னா do's and don'ts in fashion technology. So yeah, இது வந்துட்டு எனக்கு அப்போ யாருமே சொல்கிறதுக்கு இல்லை. I thought இப்போ நான் என்னோட பிடெக் முடிச்சிட்டேன். ஸோ I guess I know what to do and what not to do. திருப்பி போயிட்டு எதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது, எதெல்லாம் பண்ணும் அப்படின்னு நினச்சினோ அது எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டூஸ்க்கு போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், 3 மேஜரான ஃபர்ஸ்ட் இயரில் உங்களுக்கு ஒரு ஃபிசிக்ஸ் மேத் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரிஜினலாக நீங்கள் செகண்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பிடெக் படிக்கிற எல்லாருமே இந்த 3 டிவிஷன்ஸில் தான் ஃபைனலாக எண்ட் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்னென்னா டிசைனிங் இட்ஸ் வாஸ்ட். லைக் அதில் ஃபேஷன் இருக்குது, கிராஃபிக் இருக்குது, யூஐஎக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதில் நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. செகண்ட் டிவிஷன் வந்துட்டு ரீட்டைல்லையும் இட் இஸ் ஆல்சோ வாஸ்ட். லைக் அதில் விஷுவல் மர்ச்சன்டைசிங் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது ரீட்டைல்லையும். அதே மாதிரி குவாலிட்டி அண்ட் மர்ச்சன்டைசிங், ஸோ அது ஒரு டிவிஷன். அங்கே அது என்னென்னா கார்மெண்ட் சைட்லாம் வந்துட்டு மர்ச்சன்டைசராக போகலாம், இல்லைனா குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனுக்கு போகலாம். ஸோ இதுதான் ஃபேஷன் டெக்கில் 3 வாஸ்ட் டிவிஷன்ஸ். லைக் எப்படின்னா நீங்கள் இதிலிருந்து தான் ஒன்று சூஸ் பண்ணணும். அதை சம்டைம்ஸ் ஃபைனல் இயர் வரைக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க, மர்ச்சன்டைசர் ஆகலாமா இல்லை நம்ம டிசைனிங் தான் போகலாமா என்ன ஏது அப்படின்னு. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் அப்படி முடிக்கிறதுக்குள்ளேயே இஃப் யூ டிசைட் லைக் ஓகே இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஸோ ஹெல்ப்ஃபுல். லைக் ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் ரியலி கோயிங் டு ஹெல்ப் யூ. ஸோ செகண்ட் திங் வந்துட்டு என்னென்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு சிஜிபிஏ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே, லைக் டு ஹாவ் குட் சிஜிபிஏ நிச்சயமாக அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம்தான். நானும் ஃபஸ்ட் அப்படி தான் இருந்தேன். ஆனால் ஸ்கில்ஸ் மேட்டர் மோர் தென் சிஜிபிஏ. சிஜிபிஏவும் அதிகமாக இருந்து அட் த சேம் டைம் ஸ்கில்ஸும் அதிகமாக வச்சுருக்கீங்கன்னா வெல் அண்ட் குட். அது ஆக்சுவலி ரொம்ப சூப்பரான ஒரு இது தான். அப்படி இல்லைனாலும் சிஜிபிஏ கொஞ்சம் நீங்கள் ஆவரேஜாக வச்சுருந்தாலும் ஸ்கில்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா ட்ரஸ்ட் மீ இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அட் லாஸ்ட் வென் யூ கோயிங் டு ஃபைண்ட் ஜாப் அண்ட் ஸ்டஃப். அதனால கிவ் ப்ரையாரிட்டி டு ஸ்கில்ஸ். எவ்வளோ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ண முடியுமோ லேர்ன் பண்ணுங்கள். அங்கே காலேஜில் டீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குலாம் வெயிட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே யூ ஸ்டார்ட் லேர்னிங் பை யோர் செல்ஃப். நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, யூடியூப் இருக்குது, யூடெமி இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. நான் கூட ரீசெண்டாக சர்ச் பண்ணப்போ எவ்வளவோ thousands ஆஃப் ஃப்ரீ கோர்சஸ் வந்துட்டு யூடெமியில் இருந்துச்சு, ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டருக்குலாம். அதனால் இந்த மாதிரி ஃப்ரீ சோர்ஸஸ்லாம் ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணி ஸ்டார்ட் லேர்னிங் பிஃபோர் தி டீச் யூ. டோன்ட் வெயிட் ஃபார் த காலேஜ் டு டீச் யூ. ஸோ இதுதான் செகண்ட் திங். தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோன்னு ஒரு விஷயம் இருக்குது. கடைசியில் வாங்கன்னு உட்காந்து நாங்களாம் ப்ரிப்பேர் பண்ணோம். ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பிளானிங் அ போர்ட்ஃபோலியோ. எப்படி போர்ட்ஃபோலியோ பண்ணுறது அப்படின்னு தெரியலையா, ஸ்டார்ட் அண்ட் யூ வில் ஃபைண்ட் அ வே. அதுதான் போர்ட்ஃபோலியோக்கான ஒரு இது. ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் ஃபைண்ட் ஹவு டு டூ இட். போர்ட்ஃபோலியோவுக்கு பிஹான்ஸ் இருக்குது. பிஹான்ஸில் நிறையா போர்ட்ஃபோலியோஸ் பாருங்கள். நீங்கள் இன்டர்நேஷ்னல் போர்ட்ஃபோலியோ ரேஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் தான் யூ வில் கெட் அ டீசன்ட் போர்ட்ஃபோலியோ டு ஷோ டு டிசைனர்ஸ் இன் இந்தியா. அப்படி தான் நான் பண்ணேன். எஃப்ஐடி ஸ்டூடெண்ட்ஸ், பார்சன் ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா போர்ட்ஃபோலியோவும் உட்காந்து பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து ஓகே இப்படிலாம் பண்ணியிருக்காங்க ஓகே நைஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கே நான் ஒரு 2 மாதம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா லேஅவுட்ஸையும் நான் கேன்வாவோ அதெல்லாம் யூஸ் பண்ணல. என்னோட போர்ட்ஃபோலியோ முழுக்கவும் நானே வந்துட்டு உட்காந்து இல்லஸ்ட்ரேட்டரில் வச்சு எல்லா லேஅவுட்ஸ் எல்லாமே நானே க்ரியேட் பண்ணது. ஸோ போர்ட்ஃபோலியோ ஃபஸ்ட் இயர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. பிளான் யுவர் ப்ராஜெக்ட்ஸ், எவ்ரிதிங் எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஃபைனலாக வரப்போ அது தனியாக ஒரு வேலையாக வச்சு போர்ட்ஃபோலியோ ப்ரிப்பேர் பண்ணுமே அப்படின்னு உட்காந்திங்கன்னா மண்டை காஞ்சிரும். அதனால கொஞ்சமாக பண்ண யூ ஜஸ்ட். நான் ஏன் போர்ட்ஃபோலியோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, டக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இட் மே பி லைக் இன்டர்ன்ஷிப், ஏதோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனால் கையில் அப்போ போர்ட்ஃபோலியோ இருக்காது. அதனால ரொம்ப நிறையா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன் நானும். அதனால இப்போ போர்ட்ஃபோலியோ ரெடியாக இருந்துச்சுன்னா வென்எவர் லைக் அந்த யூனிகார்ன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப we can grab it. அதனால ஸ்டார்ட் லைக் உங்கள் போர்ட்ஃபோலியோவை முன்னாடியே இது பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுதான் நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் திங் என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்கு, ஸ்கில்ஸை வளர்த்துங்கிறீங்க, எல்லாமே பண்ண சொல்கிறீங்க, ஆனால் அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். 2 விஷயம் இருக்குது ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்தணுன்னா. ஒன்று யூ கேன் லேர்ன், யூ கேன் ப்ராக்டிஸ், அது எல்லாமே. இன்னொன்று பார்ட்டிசிபேட் இன் காம்படிஷன்ஸ்.
லைக் வின் பண்ணுறோமோ லைக் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ தட் அண்ட் ஆல் இட் டசன்ட் மேட்டர். யூ ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் இன் ஸோ மெனி காம்படிஷன்ஸ். நான் வந்துட்டு ஐ லேர்ன்ட் அ லாட் த்ரூ காம்படிஷன்ஸ். எப்படின்னா லைக் மென்டலி ஆகட்டும், லைக் என்னோட இதுக்கு சார்ந்துமும் ஆகட்டும், ரெண்டுத்துலேயுமே ஐ லேர்ன்ட் அ லாட் த்ரூ காம்படிஷன்ஸ். ஐ க்ரூ அஸ் அ பர்சன் when I participated in competitions. அதனால எந்த காம்படிஷனும் விட்டு வைக்காதீங்க. இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபேஷன் அண்ட் ஸ்டஃப். இப்போ கோவிடும் இல்லை, எங்களோட பேட்ச் பூரா கோவிடில் போயிடுச்சு. அதனால் எங்களால் ஷோஸ் அதெல்லாம் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியல. கடைசியாக தான் எங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சிச்சு. நிறையா ஷோஸ்க்கு போங்க, டீமாக பண்ணுங்கள், லைக் கொலாபரேட் வித் ஸோ மெனி பீப்புள். லைக் எப்படின்னா, நான் எப்பவுமே சிங்கிள் ப்ராஜெக்ட் பண்ணியே எனக்கு பழக்கமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் டீம் ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ 10 பேர் இருந்தோம் டீமில். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹேட் லைக் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். அவங்களோட நான் நிறையா லேர்ன் பண்ணேன். ஓ, இந்த ஒரு விஷயத்த அவங்க இப்படியும் பார்க்குறாங்களா, அந்த மாதிரிலாம். அதனால் காம்படிஷன்ஸ் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ், அதுதான் முக்கியமாக சொல்ல வந்தேன். நிறைய பேர் வந்துட்டு எப்படின்னா, இந்த இன்டர்ன்ஷிப்பில் ஸ்டைஃபன் கம்மியாக இருக்குது அப்படி இப்படின்னு வேணான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இன்டர்ன்ஷிப்பில் சீரியஸாக யூ கேன் லேர்ன் அ லாட். அட்லீஸ்ட் நீங்கள் எதுவுமே ஸ்கில் சார்ந்து லேர்ன் பண்ண முடியலனாலும் எப்படி இண்டஸ்ட்ரி ஒர்க் ஆகுது அப்படின்னாச்சு தெரிஞ்சுக்கலாம். அதனால எந்த இன்டர்ன்ஷிப்பாக இருந்தாலும் அக்செப்ட் இட். அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்கள் மென்டல் ஹெல்த் அது ஸ்பாயில் பண்ணல அப்படின்னா யூ கேன் கோ ஹெட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் தேர். யூ கேன் ஆஸ்க் கொஷின்ஸ் தேர். யூ கேன் எவால்வ் இன்டர்ன்ஷிப்ஸில் தான். பிகாஸ் அங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் தான். அதனால் ஏதாச்சும் நீங்கள் தப்பாக பண்ணாலும் they are going to like they're not going to scold you. They are going to at least handle you in a very good way. அதனால இன்டர்ன்ஷிப்ஸ் மூலமாக நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணலாம். இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு எப்படிக்கா இன்டர்ன்ஷிப்க்கு நாங்கள் வந்துட்டு இது பண்ணுறது, எங்களுக்கு லிங்கே கிடைக்கல அப்படி இப்படின்னா அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி இன்டர்ன்ஷிப் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதான் அடுத்த விஷயம். லாஸ்ட் ஃபைனல் அண்ட் இம்பார்ட்டன்ட் டூ என்னென்னா, பி ஷேம்லெஸ் அண்ட் ஆஸ்க் டவுட்ஸ். அதை தான் நான் பண்ணினேன். எப்போ என்ன டவுட் வந்தாலும் ஜஸ்ட் ஆஸ்க் இட். ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட் செகண்ட் இயர்லேயே படித்தாச்சு, அது தேர்ட் இயரில் அதோட கண்டினியூவேஷன் பேப்பர் வருது, அப்போ எனக்கு ஒரு டவுட் வருது, ஐயோ இல்லை அதை நம்ம படிக்கலன்னு நினச்சிடுவோமே, அப்போலாம் இதே பண்ணாதீங்க. யூ ஜஸ்ட் ஆஸ்க் டவுட்ஸ், அவ்வளோதான். என்ன உச்சக்கட்டமாக என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க, அவ்வளோதானே. மோஸ்ட்லி யாரும் திட்ட மாட்டாங்க, இல்லை சிரிப்பாங்க. அதனால ஆஸ்க் டவுட்ஸ், எவ்வளோ கேட்க முடியுமோ இருக்க எல்லா டவுட்ஸையும் யூ ஜஸ்ட் ஆஸ்க். அதுதான் வந்துட்டு டூஸ். டோன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங், நீங்கள் என்ன தான் ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ணணும், ஓகே நான் இப்படி பண்ணணும், போர்ட்ஃபோலியோ இது பண்ணுறேன் எல்லாம் பண்ணிங்கனாலும் அட் சம் பாயிண்ட் உங்களோட ட்ராக்லேருந்து வில் ஜஸ்ட் கம் அவுட். அது ஒரு ஸ்பைரல் மாதிரி உள்ளே போய் சிக்கிடுவீங்க. ஒரு மாதிரி இது லிட்ரலாக எப்போ நடக்கும்னா, இந்த தேர்ட் இயர் ஸ்டார்டிங் டு எண்டிங்கில் தான் இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் நடக்கும். நீங்கள் லக்கியாக இருந்தீங்கன்னா தேர்ட் இயர் முடியறதுக்குள்ளே அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. இல்லை ஃபோர்த் இயர் வரைக்கும் அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும். ஸோ சப்போஸ் அப்படி நீங்கள் யூ கோயிங் அவுட் ஆஃப் ட்ராக் அப்படின்னா இட்ஸ் ஓகே, டேக் சம் டைம். அட் லாஸ்ட் உங்களோட ஹெல்த், மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். டேக் சம் டைம் அண்ட் ஜஸ்ட் கம் பேக். ஓகே, ஐயோ போயிடுச்சு, 1 வருஷம் போயிடுச்சு, 2 வருஷம் போயிடுச்சு, அதெல்லாம் ஃபீலே பண்ணாதீங்க. திருப்பியும் வந்து ஸ்டார்ட் இட் அகெயின். ஸ்க்ராட்சிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஓகேப்பா வாங்க பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணுங்கள். ஏன்னா நிச்சயமாக இது தேர்ட் ஃபோர்த் இயர் இப்போ எல்லாத்துக்குமே நான் பார்த்த வரைக்கும் அட்லீஸ்ட் என்னோட கிளாஸ்லேயே ஒரு 30 to 40% ஆஃப் பீப்புள் ஹேட் திஸ் ஃபேஸ் தேர்ட் இயருங்கிறப்ப. என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட், அப்படி இப்படின்னு கன்ஃபியூஷன்ஸ். அதனால அப்படி ட்ராக்கை விட்டு வெளியில் போகிறது இட்ஸ் ஸோ காமன். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அப்படி இருந்திருக்கு. நல்லா பயங்கரமாக க்ரியேட்டிவ் பிளாக் ஆகி உல்டாவாக ஆன ஃபேஸ்லாம் இருக்குது. அதனால இட்ஸ் ஓகே டு கோ அவுட் ஆஃப் ட்ராக். நெக்ஸ்ட்டு டோன்ட் வந்துட்டு என்னென்னா, என்ன சுச்சுவேஷன் ஆனாலும் டோன்ட் ஸ்டாப் ஃபாலோவிங் ஃபேஷன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபேஷன் தான் இட்ஸ் யுவர் பேஷன் அப்படின்னா டோன்ட் ஸ்டாப் ஃபாலோவிங் இட். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ், இந்த ட்ரெண்ட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, சஸ்டைனபிலிட்டி, ஓகே, இந்த டேர்ம் இப்போ ரொம்ப பயங்கரமாக மாசாக போயிட்டுருக்கா, வாட் இஸ் தட் அப்படின்னு எப்பவுமே ஹாவ் லைக் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு தடவையாச்சு ஜஸ்ட் செக் வாட் இஸ் ஹேப்பனிங் தேர். நான் நடுவில் எனக்கு இருந்த நிலைக்கு எதையுமே நான் ஃபாலோ பண்ணல. இப்போ திருப்பி உட்காந்து ஐம் லைக் ஓகே நம்ம வெளியில் இருந்தப்போ இப்போல்லாம் தான் நடந்துட்டு இருந்துச்சா, அந்த மாதிரி ஐம் ஜஸ்ட் கோயிங் பேக் டு இட். அதனால் never stop following fashion. Always follow fashion. Always get to know what is happening around you. அதுதான் செகண்ட் don't stop following it.
தேர்ட் திங் வந்துட்டு திஸ் இஸ் த ஃபைனல் டோன்ட். அது வந்துட்டு என்னென்னா, டோன்ட் லீவ் எனி ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் ஓகே இது சின்னதாக இருக்குது, இது கஷ்டமாக இருக்கும், அப்படி இப்படின்னு எதையுமே இக்னோர் பண்ணாதீங்க. எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் ஜஸ்ட் கிராப் இட், கிவ் யோர் பெஸ்ட், அவ்வளோதான். டூ யோர் பெஸ்ட் அட் த வர்ஸ்ட். அதுதான் நான் இப்போ ரீசெண்டாக லேர்ன் பண்ண விஷயம். எவ்வளோ மோசமான சுச்சுவேஷனாக இருந்தாலும், எந்த விஷயமுமே உங்ககிட்ட இல்லை, ஓகே ஐ டோன்ட் ஹேவ் திஸ், ஐ டோன்ட் ஹேவ் தட், பட் ஸ்டில் யூ ஹேவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டினா கிவ் யோர் பெஸ்ட் வித் வாட் எவர் யூ ஹேவ். அதனால் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் ஒழுங்காக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா அட் லாஸ்ட் ஃபார் ஷியோர் ஒரு நல்ல பிளேஸில் யூ கேன் பி. ஸோ இதுதான் என்னோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் ஃபேஷன் டெக்னாலஜி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து உங்களெல்லாம் பார்க்குறேன். டாட்டா, பை பை.